3 முடிச்சில இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாண ஆல்பம் வந்தாலும் வந்துச்சு. இந்த அர்ச்சனாவுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு போலக்கு. எப்படியாவது சூர்யா வந்து கட்டியே தீருவேன் அப்படிங்கிற வெறியில வந்து அந்த பொண்ணு தனியா வந்து கிளம்பிட்டாங்க. ஆல்பத்த பார்த்து பார்த்து ரசிக்கிறாங்க. இதுவும் இல்லாம ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்காங்க சூர்யாவுக்கு. சூர்யாவுக்கு போட்டு "அவ்வளோ லவ் தெரியுது. என்ன நீ அவ்வளோ லவ் பண்ணியிருக்க. என்ன அப்படி உருகி உருகி பார்த்துருக்க" அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ கதை விட்டு பேச பேச சூர்யாவுக்கு வந்து ஏறுது. "நீ தெரியாம தானே தாலி கட்டிட்ட. தெரியாம கட்டிட்டேன்னு ஒரே ஒரு தடவ சொல்லேன் எனக்காக ப்ளீஸ்" அப்படின்ற மாரி வந்து கெஞ்சுறாங்க. "இல்ல எனக்கு தெரிஞ்சு தான் கட்டினேன். எனக்கு தெரிஞ்சு தான் கட்டினேன்." அப்படிங்கிற மாதிரி வந்து சூர்யா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் கண்டிப்பா வந்து ஃப்யூச்சரில் வந்து நந்தினிய பிடிக்கும். ஆனா நந்தினி தான் பாவம் ஏற்கனவே பல ப்ராப்ளம். இங்கேருந்து எப்படியாவது கிளம்புனா போதும் அப்படின்ட்டு அவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க அம்மாவ வெறுப்பேத்துறதுக்காக ஒவ்வொன்னும் பண்ணி நம்மள வந்து இம்சையிலேருந்து சிக்க வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு அவங்க அக்காட்ட சொல்லிட்டு, எப்படியாவது இங்கேருந்து போகணும்னு நினைக்கும் போதே கோயிலுக்கு வந்து விவேக்கும், சூர்யாவும் வந்து வந்துடுறாங்க. அங்க இவர் ஏன் இங்கே வந்தாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நந்தினி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. யோசிச்சுட்டே இருக்கும்போது எப்படியாவது வந்து ஒண்ணு சேர்த்துருவாங்க. விஜயும் விவேக்கும் சேர்ந்து இவங்க 2 பேரையும் கண்டிப்பா வந்து ஒண்ணு சேர்த்துருவாங்க. போக போக அன்னைக்கு வந்து அவங்க அம்மாவுக்கு பண்ணதே வந்து புடிச்சு போச்சு. மத்தபடி நெறைய நல்ல விஷயங்கள் பண்ண பண்ண சூர்யாவ நந்தினிக்கு வந்து பிடிக்கும். ஆனா இதுக்கப்புறம் அந்த ஃபோன் கால்க்கு அப்புறம் இவர் வந்து ஸ்ட்ராங்கா வந்து சூர்யாவோட வாழணும்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கணும். அர்ச்சனா தொல்ல இனிமே பயங்கரமா இருக்கும். அவங்க அப்பா வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அது இதுன்னு சொல்லிட்டு சீன் வேற போட்டுட்ருக்காரு. கண்டிப்பா வந்து நந்தினி கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க் யூ.